ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கீதாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. கார்த்திக் வந்து அங்கே ரூமில் இருக்க முருகர் ஃபோட்டோவை பார்த்துட்டு வெளியே வந்து உட்காந்துப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்துட்டு கீதா எங்கே போயிட்டா அப்படின்னு வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்போ கான்ஸ்டபிள் வந்துட்டு நல்லா நம்மக்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி எஸ்கேப் ஆகிட்டாலே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அவளுக்கு அடிபட்டிருக்கு, கண்டிப்பாக எங்கேயும் போக முடியாது, இங்கேயே தான் எங்கன்னா இருப்பா, இல்லைனா ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் எங்கன்னா போயிருப்பான், அதனால் எல்லாருமே பிரிஞ்சு போய் தேடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கான்ஸ்டபிள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போய் கீதாவை தேடிட்டு இருப்பாங்க. இங்கே அபிராமிக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க கான்சியஸ்க்கு வந்து கண் முழிச்சிருவாங்க. அப்போ டாக்டர் சிஸ்டர் கிட்ட வெளியே இருக்க எல்லாருக்கிட்டையும் அவங்க கண் முழிச்சிட்டாங்கன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வெளியே வந்து சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே போயிட்டு அபிராமியை பார்ப்பாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு, கார்த்திக் தீபா கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சா, ஃபஸ்ட்டு டைம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, இந்த முறையும் அவங்க கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, எங்கே அவங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா அபிராமி கிட்ட உண்மையை சொல்ல போவாங்க. டாக்டர் தடுத்து நிறுத்திடுவாங்க. ஆனந்த் வந்து கேன்டீன் போயிருக்காங்க அப்படின்வாங்க. மீனாட்சி வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட அபிராமி, என்ன ரெண்டு பேருமே ஒரு இடம் சொல்கிறீங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட மீனாட்சி, ஆமா அத்தை, அவங்க கேன்டீன் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்வாங்க. உடனே அதை கேட்ட அபிராமி, சரி சீக்கிரமாக அவங்கள வர சொல்லுங்கள், அவங்க ரெண்டு பேரையும் நான் பார்க்கணும், அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. மீனாட்சி அருணாச்சலம் கிட்ட இப்போ என்ன மாமா பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, நான் தான் அப்போவே அத்தை கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு சொன்னேன், இப்போ பாருங்க அவங்க கிட்ட மறைக்க போயிட்டு இப்போ பொய்க்கு மேலே பொய் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்வாங்க. அதை கேட்ட அருண் வந்துட்டு, ஏன் இதுக்கு முன்னாடி நீ பொய் எதுவுமே சொன்னது இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்காக இல்லைங்க, இப்போ பாருங்க அத்தை வந்து கார்த்திக் தீபா ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, தீபா எங்கே போனான்னு தெரியவே இல்லை, எனக்கு என்னமோ அவள் உயிரோட வருவான்னு வந்து டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னாங்க. ஏன் நீ எதனா பண்ணிட்டியா அப்படின்ட்டு அருண் கேட்கும்போது ஐஸ்வர்யா, என்னங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அந்த ரம்யா ரியா பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், அந்த ரம்யா கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டா, அதுக்காக தான் தீபாவை கடத்திட்டு போனா, தீபா தான் தடையாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளை எது வேணாலும் பண்ணியிருக்கலாம்ல, அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் என்னென்னா என்ன சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அருண் வந்துட்டு, நீ எதுவுமே பேச வேண்டாம், அமைதியாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அருணாச்சலம் வந்து ஆனந்த் கிட்ட கார்த்திக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு விஷயத்தை கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, அப்பா தீபா கிடச்சிட்டாங்க, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ ஆனந்தம், அம்மா வேற கண் முழிச்சிட்டு தீபாவையும் உன்னையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா, என்ன இது தீபா உயிரோட இருக்காளா, வாய்ப்பே இல்லையே, நான் தானே மேலேருந்து தள்ளிவிட்டேன், எப்படி அவள் பொழைச்சிருப்பா அப்படி வந்து யோசிச்சுட்டு அப்படி திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அருண் வந்துட்டு, என்னமோ தீபா கிடைக்க மாட்டான்னு சொன்னேன், இப்போ பற்றியா கார்த்திக் தீபாவை கூட்டிகிட்டு வர போகிறான், இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, நான் ஏதோ ஒரு இதில் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே கீதா கண் முழிப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கீதா குரூப் ஆஃப் கம்பெனியை வந்து ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க கிளைண்ட் கிட்ட எல்லாமே வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கண் முழிச்சிடுவாங்க. அப்போ சிஸ்டர் உள்ளே வருவாங்க. அப்போ கீதா பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர்கிட்ட, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அந்த சிஸ்டர், உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணாங்க அப்படின்னாங்க. அதை கேட்ட கீதா வந்துட்டு, என்னது எனக்கு ஹஸ்பண்டா, யார் இது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு வந்துட்டு சிஸ்டர் கிட்ட சொன்ன உடனே கார்த்திகை பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்டு வருவாங்க. கார்த்திக்கும் தீபா தான் நினச்சிட்டு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ கீதா வந்துட்டு, யார் நீ, நீ எதுக்காக வந்து என்ன அட்மிட் பண்ண அப்படி வந்து கேட்டுட்ருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் யாருங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்க. அதை கேட்ட கீதா வந்துட்டு, நான் யார், என்னோடய பேக்ரவுண்ட் என்ன, என்னோடய பேர் என்ன தெரியுமா, அதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், அதெல்லாம் தேவையே இல்லை, நீ யார் முதல்ல அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க. அப்போ சிஸ்டர் வந்துட்டு, இவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு இல்லைங்களா, இவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கும் போல் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே அந்த கீதா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு வந்து கோவப்படுவாங்க. அதுக்கு கார்த்திக், நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தீபா தானே நீங்கள் அப்படின்னு கேட்க வருவாங்க. உடனே கீதா வந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் எனக்கு அட்மிட் பண்ணி பே பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க, உங்களோட நம்பர் என்னன்றதை எனக்கு சொல்லி, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்களோ அதை நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன், உங்களுக்கு எக்ஸஸாகவும் நான் மணியெல்லாம் கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் இன்னொரு ஹெல்ப் பண்ணணும், என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு ஒரு கார் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்களேன், நான் இங்கேருந்து இமிடியேட்டாக கிளம்பி போகணும் அப்படின்னு இங்கிலீஷ்லலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக் ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பவும் கீதா பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. கார்த்திக் சிஸ்டரை கூப்பிடுவாங்க. சிஸ்டர் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே அபிராமி பார்த்தீங்கன்னா திரும்பவும் மீனாட்சி கிட்ட, எங்கே போன தீபா, கார்த்திக் இன்னும் வரவே இல்லையா, என்கிட்ட இருந்தால் நீங்கள் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட மீனாட்சி, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, சரி கால் பண்ணி கொடு, கார்த்திக் கிட்ட நான் பேசினேன் அப்படின்வாங்க. மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் கார்த்திக் கால் கட் பண்ணிட்டு காலை அட்டன் பண்ணுவாங்க.
அப்போ மீனாட்சி வந்து அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட ஃபோன் கொடுப்பாங்க. அபிராமியும் கார்த்திக் கிட்ட எங்கப்பா இருக்கீங்க, சீக்கிரமா வாங்க, உங்களை பார்க்கணும்னு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக் வரோமா அப்படின்வாங்க. சரி தீபா கிட்ட ஃபோனை கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கார்த்திக் தீபாக்கு ஒரு மாதிரி தலை சுத்திச்சுமா, அதனால எங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே கூப்பிட்டு வரேம்மா அப்படின்வாங்க. அதை கேட்டால் அபிராமி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லும்போது சரி சீக்கிரமாக வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து மீனாட்சி கிட்ட கொடுத்துருவாங்க. மீனாட்சின்னு தனியாக போய் கார்த்திக் கிட்ட என்னாச்சு தீபாக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து தீபாக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்குது அப்படின்வாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு மீனாட்சி கேட்பாங்க. கார்த்திக்கும் வந்து இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லுவாங்க. அது கேட்ட மீனாட்சி சீக்கிரமாக வந்துடுங்க, அத்தைக்கு வந்து திடீர்னு பிபி ரைஸ் ஆகுது, லோ ஆகுது, தீபாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நார்மல் ஆகும் அப்படின்வாங்க. அது கேட்ட கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஐஸ்வர்யா சமயம் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தீபாவை நம்ம தானே அவ்வளோ உயரத்துலேருந்து தள்ளி விட்டோம், அவள் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எப்படி அவள் உயிர் பிழைச்சா, அதுவும் இல்லாமல் அவள் கதையை என் கையால் முடிச்சிட்டேன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்ட, அந்த சந்தோஷத்தை ஒரு நாள் கூட நிலைக்க விட மாட்டாளே, அவளுக்கு சாவே கிடையாது போல இருக்குது, எப்படி அவள் பிழைச்சிருப்பா, அவள் எங்கே இருக்கான்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல அவளோட கதையை முடிச்சிடலாம். ஏன்னா அவள் வந்து என்னை மாட்டி விட்டானா அதுக்கப்புறம் என்னை தேவையில்லாமல் போலீஸில் பிடிச்சி ஜெயிலில் போட்டு நான் தேவையில்லாமல் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடுமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே மீனாட்சி போய்ட்டு என்ன ஐஸ்வர்யா ஏதோ புலம்பிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இவன் நம்மக்கிட்டே கேட்டு வாங்கிட்டு நம்மளே வந்து போட்டு கொடுத்துருவா போல இருக்கேன்னு யோசிச்சுட்டு அது ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்வாங்க. என்ன சந்தோஷமாக இருக்கேன்னு மீனாட்சி கேட்கும்போது இல்லை தீபா கிடைச்சிட்டால அதுக்காக அப்படின்வாங்க. நீலாம் அந்த மாதிரி சந்தோஷப்படுற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, எனக்கும் வந்து தீபா கிடைச்சது சந்தோஷம்தான், ஆனால் தீபா எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக நீ கேட்குறேன்னு மீனாட்சி கேட்கும்போது இல்லை போய் பார்க்கலாம் தான்க்கா கேட்குறேன் அப்படின்வாங்க. மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸை வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா என்னது நம்ம மலையிலேருந்து தள்ளி விட்டு அந்த பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தானா, நம்ம உடனே அங்கே போயிட்டு அந்த தீபாவோட கதையை எப்படியாச்சும் முடிச்சு ஆகணும்னு வந்து இங்கே பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, கீதாவும் மயக்கத்தில் இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் என்னாகும், நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.